Hi students, this is third edition of this Unit 5 videos. So already ரெண்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு யூ கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் we are going to look at a fresh topic called as effect of internal pressure on dimension of thin cylinders. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டருக்குள்ளே நம்ம வச்சுருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸு ஆஃப் எனி கைண்ட், அது வாட்டராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு செமி சாலிடாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கேஷியஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃப்ளூயிட்ஸை வந்து நம்ம ஒரு சிலிண்டருக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னும்போது இட் இஸ் கோயிங் டு கிரியேட் சம் சேஞ்சஸ் இன் த டைமென்ஷன் ஆஃப் த சிலிண்டர். ஸோ அதோட வி ஆர் ஹேவிங் 3 டைமென்ஷன் இல்லையா? லென்த்து, டயமீட்டர் அண்ட் தென் இட்ஸ் வால்யூம். ஸோ லென்த்து, சிலிண்டரோட லென்த்தும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டயமீட்டரும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் உங்களோட வால்யூமும் வந்து it might increase because of the pressure that is maintained inside the cylinder. So இந்த change in diameter, change in length and change in volume தான் வந்து நம்ம dimensional change of a thin cylinder னு சொல்கிறோம். ஸோ இந்த சேஞ்சஸை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராப்ளமில் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த சேஞ்ச் இன் டயமீட்டர், சேஞ்ச் இன் லென்த் அண்ட் சேஞ்ச் இன் வால்யூம்க்கான ஃபார்முலாஸ் எப்படி வந்துச்சு அப்படின்றத குயிக்காக அப்படியே ரன் த்ரூ பண்ணிடுறேன். Most probably this derivation is not that much important, but still you are supposed to know how these formulas came இல்லையா? ஓகே, ஸோ ஒரு சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் லைக் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக நம்ம வரைஞ்சிக்கலாம். So assume that this is our cylinder. So we are having a diameter இருக்குது, அதுக்கப்புறம் having its length and then ஓவராலாக இதுக்கு வந்து ஒரு வால்யூம் இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ P is the internal pressure of the fluid, L is the length of the cylinder, D is the diameter of the cylindrical shell, T is the thickness, E is the modulus of elasticity, sigma 1 is hoop stress or circumferential stress, sigma 2 is longitudinal stress, mu is the Poisson ratio. ஏன் இங்கே பாய்சன் ரேஷியோ வருது அப்படின்றது யூனிட் 1 வச்சு நீங்கள் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது லேட்ரல் ஸ்ட்ரெயின் டு த லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் வந்து 2 டைரக்ஷனில் அக்கர் ஆகும். அதாவது லென்த் வைஸும் வந்து சிலிண்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் தென் டயமீட்டர் வைஸும் வந்து சிலிண்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது ரெண்டு ஸ்ட்ரெயினுமே வந்து இட் இஸ் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் 90 டிகிரியில். அப்படின்னும் போது லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின் லென்த் வைஸ் அக்கர் ஆகக்கூடியதை லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். டயமெட்ரிக்கல் வைஸ் அக்கர் ஆகக்கூடியது வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எக்ஸ்கியூஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல் டி வந்து சேஞ்ச் இன் டயமீட்டர் டியூ டு ஸ்ட்ரெஸ் டெவலப்டு, டெல் எல் வந்து சேஞ்ச் இன் லென்த்து, டெல் வி வந்து சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ இவ்வளோ நோட்டேஷன்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி வில் சி. So sigma 1 and sigma 2 are the two equations that you already know: circumferential stress and longitudinal stress, PD by 2T and PD by 4T. இது நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃபார்முலாஸு எப்படி வந்ததுன்னு பார்த்தியாச்சு, அதுக்கேற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளமும் நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. சிக்மா 1 இஸ் ஸ்ட்ரெஸ், கரஸ்பாண்டிங்காக ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகும் இல்லையா? ஸ்ட்ரெஸ் இருந்தாலே வந்து அங்கே கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெயின்ன்றது ஒன்று கிரியேட் ஆகும். ஸ்ட்ரெயின்ன்றது சிம்பிளி சேஞ்ச் இன் டைமென்ஷன். அது எந்த டைமென்ஷனை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெயின் டிஃபர்ஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், E1 வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் எடுத்திருக்கோம். அதாவது சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்னால் கிரியேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயின் E1. அதே மாதிரி E2 வந்து லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின் எடுத்திருக்கோம். லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயினால் கிரியேட் ஆகக்கூடிய லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ்ஸால் கிரியேட் ஆகக்கூடிய லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின். ஸோ அந்த சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, வி ஆல்ரெடி நோ தட் stress is directly proportional to strain. So therefore stress is equal to capital E into E. Capital E is simply Young's modulus. So capital E is sigma by, that is stress divided by strain. So இதில் இருந்து you can get this thing, that is strain is equal to stress by Young's modulus. ஸோ அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க
ஒரு சில அந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் டெரிவேஷன்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஈஸிலி. அதாவது சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின், அதாவது சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் இன் த சென்ஸ் நம்மளுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் வந்து லேட்ரலாகவும் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இல்லைங்களா. சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் கிரியேட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் அண்ட் ஆல்சோ லேட்ரல் ஸ்ட்ரெயின். அதாவது லாங்கிடியூனல் டைரக்ஷன்லேயும் நம்மளுக்கு வந்து தெர் இஸ் ஸ்ட்ரெயின் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால தான் வந்து மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா 2/E அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே போடுறோம். ஸோ சிக்மா 1/E அப்படின்றது இட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின், மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா 2/Eன்றது பிகாஸ் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் தெர் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரெயின் ஹேப்பனிங் இன் த லாங்கிடியூனல் டைரக்ஷன். அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் we are putting this. Simply that's your Poisson ratio is equal to lateral strain by longitudinal strain. So the lateral strain is equal to mu into longitudinal. So the lateral strain தான் வந்து இந்த strain. So since it is happening in the negative direction, so நமக்கு வந்து மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். that is mu minus mu into longitudinal stress, sorry longitudinal strain. ஓகேங்களா. ஸோ லேட்ரல் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ இன்ட்டு லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு. அண்ட் சிமிலர்லி அதில் வந்து நம்ம அந்த ஃபார்முலாஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சிக்மா 1 சிக்மா 2ஓட ஃபார்முலா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். யூ கேன் ரெஃபர் இயர் PD/2T PD/4T. அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அல்டிமேட்லி வில் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ அதை ஈவன் மோர் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா அல்டிமேட்லி வில் கெட் திஸ் ஃபார்முலா. ஸோ இதுதான் வந்து E1. திஸ் இஸ் E1. E1 also can be represented in a different way. This is one of the way of different representing. This is one of the way. There is another way you can represent this E1. E1 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா del D by D, del D by D, because டயமெட்ரிக்கலாக நடக்கக்கூடிய சேஞ்ச் தான் வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின். லென்த் வைஸ் நடக்கக்கூடிய சேஞ்ச் தான் வந்து லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். அது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ இதை வந்து லேட்டராக பார்க்கலாம். அதாவது E1 is equal to del D by D, அதை வச்சு நம்ம எப்படி ஃபார்முலாவை இதை கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு. அது எப்படின்றது பார்க்கலாம். பிஃபோர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் ஆல்சோ. ஸோ லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின்ன்றது லென்த் வைஸ் நடக்கக்கூடியது. அதாவது ஒரு சிலிண்டர் இருக்குது அப்படின்னா லென்த் வைஸ் அதுக்கு நடக்கக்கூடிய சேஞ்சு, லென்த் வைஸு நடக்கக்கூடிய சேஞ்சு. ஸோ அப்போது சிக்மா 2/E அப்படின்றது லென்த் வைஸ் நடக்கக்கூடிய ஸ்ட்ரெயின். சிக்மா 2/Eன்றது லென்த் வைஸ் நடக்கக்கூடிய ஸ்ட்ரெயின். இந்த லென்த் வைஸ் நடக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்னால டயமீட்டர் டிக்ரீஸ் ஆகும் இல்லைங்களா. லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது டயமீட்டர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் நெகட்டிவ் சைனில் மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா 1/E இதையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் ஃபார்முலா கேம். ஸோ E2 is equal to அகைன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் PD/4T E, அதுக்கப்புறம் மியூ இன்ட்டு PD/2T. ஸோ இதை நம்ம அகைன் சால்வ் பண்ணோம் அப்படின்னா யூ அல்டிமேட்லி கெட் திஸ் ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் வந்து யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட் இன் ப்ராப்ளம்ஸ். E1 is equal to PD/2T E into 1 minus mu by 2, PD/2T E into 1/2 minus mu. ஸோ இந்த ஃபார்முலா இதை வந்து we can represent in a different way also. அதாவது E1 வந்து we can say it as change in diameter by original diameter. அதே மாதிரி E2 நம்ம வந்து we can say it as change in length by original length. ஸோ இந்த E1 வந்து we can represent in terms of del D by D. அது எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். change in circumferential due to pressure by original circumference. அதுதானே ஆக்சுவலாக நடக்கக்கூடிய சேஞ்சு. சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்னால் நடக்கக்கூடிய அந்த சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயினை வந்து யூ கேன் ரெப்ரசென்ட் இன் திஸ் வே. சேஞ்ச் இன் டயமீட்டர் பை ஒரிஜினல் டயமீட்டர், தட் இஸ் சிம்ப்ளி சேஞ்ச் இன் சர்க்கம்ஃபரன்ஸ் divided by original circumference. So change in circumference நம்ம எப்படி எழுதலாம்? final circumference minus original circumference divided by original circumference. So change in circumference எப்படி நீங்கள் represent பண்ணுவீங்க in terms of formula, that is pi d அப்படின்றது தான் circumference, pi dன்றது தான் circumference, original circumference. ஸோ இந்த டயமீட்டரில் சேஞ்ச் நடந்திருக்கு. அதாவது ஒரிஜினல் டயமீட்டர்லேருந்து லைட்டாக டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்படி தான் இன்க்ரீஸ் ஆன டயமீட்டர் காட்டுவீங்க இல்லையா. ஒரிஜினல் டயமீட்டர் ப்ளஸ் இன்க்ரீஸ் இன் டயமீட்டர். இதை பையால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ஃபைனல் சர்க்கம்ஃபரன்ஸ்.
pi d ப்ளஸ் டெல்டா டி. ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க, pi d ப்ளஸ் டெல்டா டி மைனஸ் ஒரிஜினல் சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் pi d டிவைட் பை pi d. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அல்டிமேட்லி வில் கெட் pi d பை d. சரிங்களா? ஸோ இதை வந்து E1 இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தட் இஸ் சிம்பிளி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ சப்ஸ்டியூட் del d by d இங்கே. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ வில் கெட் த ஃபார்முலா இன் திஸ் வே. ஸோ del d by d அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி E2 சேஞ்ச் இன் லென்த் டியூ டு ப்ரெஷர் டிவைட் பை ஒரிஜினல் லென்த் del L by L. ஸோ இதில் நம்ம எந்த விதமான சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, டேரெக்டாக E2வில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். del L by L PD by 2TU 1 by 2 minus mu. ஸோ இதிலிருந்து you will get this formula. ஸோ ஸ்ட்ரெயின்னு கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது சேஞ்ச் இன் டைமென்ஷன் ஆஃப் அ தின் சிலிண்டர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இதெல்லாம் தான் கேட்பாங்க. அதாவது டயமெட்ரிக்கலாக எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, லென்த் வைஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா அண்ட் ஃபைண்ட் அவுட். ஸோ சூன் நம்ம ப்ராப்ளம் போய் பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஃபார்முலா டு யூஸ் அண்ட் வேர் டு யூஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் is defined as a change in volume divided by original volume. So everybody know volumetric strain na change in volume by original volume del V by V. So இது எப்படி ஃபார்முலா வைஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ சேஞ்ச் இன் வால்யூமை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வால்யூம் பை மைனஸ் ஒரிஜினல் வால்யூம். ஒரு சிம்பிள் தான். அண்ட் தென் ஒரிஜினல் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் எல்லாருக்கும் தெரியும் பை பை 4 d² இன்ட்டு எல். பை பை 4 d²ன்றது அந்த இன்டர்னல் ஏரியா, லென்த்துன்றது த்ரூ அவுட் இட்ஸ் லென்த். ஏன்னா வால்யூம் வேணும் இல்லையா? ஸோ லென்த்தை மல்டிப்ளை பண்ணி தான் வால்யூம் கிடைக்கும். பை பை 4 d² எல். ஸோ இதான் ஒரிஜினல் வால்யூம். ஸோ ஃபைனல் ஏரியா ஆஃப் த அதை ஃபைனல் வால்யூம் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் ஃபைனல் வால்யூம் தெரிஞ்சால் தான் del V by V நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபைனல் வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபைனல் ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் இன்ட்டு ஃபைனல் லென்த்து. ஸோ ஃபைனல் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ற என்ன? டயமீட்டரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆன டயமீட்ரு, அதாவது இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஒரிஜினல் வால்யூம் இது பை பை 4 d² எல். இந்த இடத்துக்கு பதிலாக d²க்கு பதிலாக we are supposed to put the change in diameter and எல்லுக்கு பதிலாக we are supposed to put in change in length. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அன்வான்ட் டேர்ம்ஸ்லாம் வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு, அதாவது del d del எல்லாம் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூவோடு இன்னொரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது எப்படியும் ரொம்ப ஸ்மால் வேல்யூ தான் கொடுக்கும். அதனால் அந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு அது அகைன் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஸ்கொயர் பண்ணாலும் யூ ஆர் கோயிங் டு கெட் வெரி ஸ்மால் வேல்யூ. இங்கேயும் அதுதான். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு அல்டிமேட்டாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி. ஸோ இது இன்னும் ஃபர்தராக நம்ம ரிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அட் லாஸ்ட் வி கெட் திஸ் ஒன். ஸோ del V by V is equal to 2 delta D by D plus delta L by L. ஸோ இந்த டெல்டா டி பை டிக்கு பதிலாக E1 போட்டுக்கலாம், டெல்டா எல்லுக்கு பதிலாக E2ன்னு போட்டுக்கலாம். பிகாஸ் இட்ஸ் நோன் ஃபேக்ட், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் யூ கேன் புட் இட் இன் எய்தர் வே. ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா ஆர் திஸ் ஃபார்முலா. தட் இஸ் ஐ வில் ரைட் இட் ஹியர். del V by V is equal to 2 times of del D by D plus del L by L. இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆர் del V by V is equal to 2 times of E1 plus E2. ஸோ இப்படியும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். And there is one more way to represent delta V by V. That is what given here. And the E1 and E2 க்கு பதிலாக we are putting actual E1 and E2 ஓட ஃபார்முலாவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அல்டிமேட்டாக you will get delta V by V to be of this kind. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா. ஸோ you can use either of these three formulas. ஸோ either இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் delta V by V, or delta V by V இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், or you can use this formula. We have 3 different formulas. ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ராப்ளம் நம்ம வந்து ஃபார்முலா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபார்முலாஸ். தட் இஸ் ஹவு இட் கேம் ஃபார் டிஃப்ரெண்ட் திங். ஸோ டெல்டா டி பை டி, டெல்டா எல் பை எல், டெல்டா வி பை வி. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் அவே வில் ஜம்ப் இன்டு த ப்ராப்ளம்ஸ். ஸோ கால்குலேட் தி சேஞ்ச் இன் டயமீட்டர், சேஞ்ச் இன் லென்த்து. சேஞ்ச் இன் டயமீட்டர் கேட்டிருக்காங்க, சேஞ்ச் இன் லென்த்து கேட்டிருக்காங்க, அண்ட் சேஞ்ச் இன் வால்யூம் கேட்டிருக்காங்க. சிம்பிளி தேர் ஆஸ்கிங் இஸ் டு ஃபைண்ட் அவுட் சேஞ்ச் இன் டயமீட்டர், சேஞ்ச் இன் லென்த்து, சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ இந்த மூணுமே நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தின் சிலிண்ட்ரிக்கல் செல் 100 சென்டிமீட்டர் டயமீட்டர், அதோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. 1 சென்டிமீட்டர் திக்னஸ் கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர் லாங்னு கொடுத்துருக்காங்க. டயமீட்டர், லென்த்து, திக்னஸ் மூணுமே கொடுத்துட்டாங்க. அண்ட் சப்ஜெக்டட் டு இன்டர்னல் ப்ரெஷர் ஆஃப் 3 Newton per millimeter squareனு கொடுத்துருக்காங்க.
take the value of E is equal to 2 into 10 power 5 Newton per mm square, Poisson ratio mu கொடுத்துட்டாங்க. So almost all the values are available. We are simply have to substitute in the formula and find out the delta D, delta L and delta V. So delta D க்கு formula நம்ம கையில். ஸோ இதில் எல்லா வேல்யூஸுமே வந்து இட் இஸ் நோன் வேல்யூ. லைக் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, டயமீட்டர் கொஸ்டினில் தெரியும், திக்னஸ் இஸ் அவைலபிள், யங்ஸ் மாடுலஸ் இருக்குது, மியூ இருக்குது. ஸோ ஆல் த டேட்டா இஸ் அவைலபிள். சிம்பிளி ஃபைண்ட் அவுட் த del D. And then delta L, so change in length that is given by the equation. So இதுலேயும் பார்த்தீங்கன்னா all the values are known. length தெரியும், diameter தெரியும், pressure தெரியும், thickness தெரியும், Young's modulus தெரியும், and then Poisson ratio தெரியும். So இதை பேஸ் பண்ணி you can find out the delta L also. And then change in volume. So change in volume க்கும் we know the formula. So இந்த இடத்துல even more simplified you can use any formula. லைக் 3 ஃபார்முலா இருக்குது டெல்டா வி பை விக்கு. ஸோ அந்த 3 ஃபார்முலாவில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தேவ் யூஸ் திஸ் ஃபார்முலா, தட் இஸ் டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு 2E1 ப்ளஸ் E2. சாரி, திஸ் இஸ் E2. ஸோ 2E1 ப்ளஸ் E2. ஸோ V இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு டெல்டா டி பை டி, டெல்டா எல் பை எல். ஸோ இந்த இடத்துல டெல்டா டி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், டெல்டா எல்லும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். டிவைட் பை டி வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, எல்லும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. Simply you can find out. So V original volume கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. Original volume is equal to pi by 4 d square L. So D கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, Lலும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த வால்யூம் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா you will get the delta V value. So it is very simple. Question is very simple. Right, moving on to the next question. A cylindrical shell of 90 cm long, 20 cm internal diameter and having a thickness of 8 mm filled with a fluid at atmospheric pressure. If an additional volume of 20 cm of fluid is pumped into the cylinder, find the pressure exerted by the fluid on the cylinder and hoop stress. This is quite a different question. என்னன்னா ஆல்ரெடி ஒரு சிலிண்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிலிண்டரோட டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் இருக்குது, லென்த் இருக்குது, திக்னஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃப்ளூயிட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ளூயிடை வந்து உள்ளே பம்ப் பண்ணுறாங்க. அது எவ்வளோ வால்யூம்னு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் வந்து உள்ளே அதிகமாக அடிஷ்னலாக பம்ப் பண்ணுறாங்க. அப்படி அடிஷ்னலாக பம்ப் பண்ணும்போது ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் ஆன் த சிலிண்டர் அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் தென் ஹூப் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டேக் E is equal to 2 into 10 power 5 Newton per mm square, mu is equal to 0.3. ஸோ லென்த்து, டயமீட்டர், திக்னஸ் given in the question, அடிஷ்னல் வால்யூமும் கொடுத்துட்டாங்க. ஸோ we know the original volume pi by 4 d square L, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். And then change in volume, that is volume of additional fluid. ஸோ அதுதான் வந்து 20 cm cube. ஏன்னா இனிஷியலாக ஒரு வால்யூம் இருக்குது. டெல்டா வின்றது சிம்பிளி we know that change in volume இல்லைங்களா. டெல்டா வி இஸ் சேஞ்ச் இன் வால்யூம், தட் இஸ் இன்க்ரீஸ் இன் வால்யூம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் இன் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம் கேன் பி ஆல்சோ டிக்ரீஸ் இன் வால்யூம். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சேஞ்ச் இன் வால்யூம் cannot be always the increase in volume. Change in volume can also be decrease in volume. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டிக்ரீஸ் இன் வால்யூம் வந்து 20 சென்டிமீட்டர் கியூப். சாரி, இன்க்ரீஸ் இன் வால்யூம் இஸ் 20 சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா அடிஷ்னலாக நம்ம ஆயில் உள்ளே பம்ப் பண்ணுறோம். ஸோ அதனால் எக்ஸாக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் கேட்குறாங்க. இ ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்கு, மியூ இஸ் ஆல்சோ கிவன் இந்த கொஸ்டின். ஸோ என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் அந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கோங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு that is 2E1 plus E2. ஸோ இதில் இருந்து சேஞ்ச் இன் வால்யூம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 20. நான் ஒரிஜினல் வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு pi by 4 d square L, அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதிலேருந்து E1 and E2 ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பிகாஸ் we are supposed to find out this pressure இல்லைங்களா. ஸோ ப்ரெஷர் இஸ் காமன், அதை அப்படியே வச்சுக்கோங்க. டயமீட்டர், இந்த இடி எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருக்கு, மியூ எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ப்ரெஷர் மட்டும் நம்மளுக்கு அன்னோனாக இருக்கும், மற்ற எல்லா வேல்யூம் நம்மளுக்கு தெரியும். ப்ரெஷர் மட்டும் இட் இஸ் அன்னோன், அதர் ஆல் வேல்யூஸ் வி நோ இட். ஸோ அதுலேருந்து அல்டிமேட்டாக நம்ம ப்ரெஷர் கண்டுபிடிக்கும் போது வி கெட் 5.386 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். சரிங்களா, இட்ஸ் வெரி சிம்பிள். ரைட், நெக்ஸ்ட் வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹூப் ஸ்ட்ரெஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ், தட் இஸ் சிக்மா 1. சிக்மா 1ஓட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், PD by 2T. ஸோ அந்த PD by 2T ஃபார்முலாலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது வில் கெட் தி சிக்மா 1 is to be 67.33 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். சரிங்களா. ஸோ that problem is also quite easy. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we are going to the next problem, like a cylindrical vessel whose ends are closed by means of rigid flange. It is made of steel plates 3 mm thickness.
So cylindrical vessel வந்து it is made of plate 3 mm thickness. The length of the internal diameter of the vessel is 50 cm and 25 cm respectively. So internal diameter and length கொடுத்துட்டாங்க. Determine the longitudinal and hoof stress in the cylindrical shell due to internal fluid pressure. So sigma 1 and sigma 2 கேட்குறாங்க. Sigma 1 and sigma 2 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. And then for the fluid pressure of 3 Newton per mm square, pressure P கொடுத்துட்டாங்க. Also calculate the increase in length, diameter and volume. So del V, del D and del L இது மூணுமே கண்டுபிடிக்கணும். So we are supposed to find out sigma 1, sigma 2, del V, del D, del L மூணுமே கண்டுபிடிக்கணும். So 5 things we are supposed to find out. List down all the known values from the question. எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. And then finding out sigma 1, sigma 2 is very easy. PD by 2T, PD by 4T. Substituting the values directly, you will get the value 125 and 62.5. It is so simple. And then coming to the finding out of del D, del L and del V, we have the formula with us, E1 and then E2. There is E1 is simply del D by D. You can use that formula also. You have plenty of options for finding out the del D. So del D by D இருக்கிற ஃபார்முலாவே நம்ம பயன்படுத்தினா கூட you can get the answer. That is, you can use simply this formula also. Where is it? This one. So you can use this formula and find out the del D. Okay. So you will get ultimately 0.0133, and for del L also you can use a different formula. இந்த இடத்துல கொஞ்சம் quite different-ஆ போட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. Simply they have used that direct இது, ஏன்னா வந்து sigma 1 sigma 2 கண்டுபிடிச்சதுனால அதை வச்சு டேரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம sigma 1 and sigma 2 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த sigma 1 sigma 2வை இங்கே நம்ம பயன்படுத்திக்கிறோம். இனிஷியலாக அந்த ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கும் போது I told you right. ஸோ சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கும் போது சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் மைனஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். பிகாஸ் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் நடக்கும்போது லேட்ரலாக ஒரு ஸ்ட்ரெயின் நடக்கும். ஸோ அந்த லேட்ரல் ஸ்ட்ரெயின் தான் வந்து லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் இன் தி சென்ஸ் நம்மளுக்கு வந்து டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லென்த்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த சேஞ்ச் இன் டயமீட்டர் வில் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் த லென்த்து. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சிங் லென்த்து தான் வந்து லேட்ரல் strain mu into sigma 2 by E. So அதை வச்சுக்கிட்டு they are directly finding it out the diameter, and similarly they are finding out the length also, change in length also. சரிங்களா, சேம் கான்செப்ட். இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. as I told you, you can use the different formula also. அதாவது இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். PD square by 2TE 1 minus mu by 2, and delta Lக்கு PD L by 2TE 1 by 2 minus mu. ஸோ இது எல்லாமே கொஸ்டினில் நோன் வேல்யூஸ். ஸோ இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. யூ கேன் யூஸ் தட் ஃபார்முலா ஆல்சோ. ஒன்ஸ் அகெயின் ஐ எம் மேக்கிங் இட் கிளியர் ஃபார் யூ பீப்புள். ஸோ டெல்டா V by V வந்து அகெயின் 2 delta D by D ப்ளஸ் delta L by L. ஆல்ரெடி நீங்கள் வந்து delta D delta எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் delta V. அகெயின் இட்ஸ் வெரி சிம்பிள். சரிங்களா. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A closed cylindrical vessel made of steel plates 4 mm thickness, which is with a plane end carrying fluid under pressure of 3 Newton per mm square. The diameter of the cylinder is 20, length. Calculate the longitudinal stress and hoof stress and determine the change in diameter, length and volume. போன ப்ராப்ளம் மாதிரியே சேம் டிட்டோ. I need not explain this problem. Hope you people understand, and you can solve it by yourself, right? Sigma 1 and sigma 2 கண்டுபிடிக்கணும். PD by 4T is sigma 2, PD by 2T is sigma 1. We have all the data available in the question. Thickness இருக்கு, pressure இருக்கு, diameter இருக்கு, length இருக்கு, Young's modulus இருக்கு, and Moissan ratio இருக்கு. Whichever is needed அதை substitute பண்ணி you can find out the sigma 1 and sigma 2. அதுக்கப்புறம் coming to the delta D, delta L. So you see they have used this formula here. So இந்த formula தான் போன ப்ராப்ளத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். Because we have all the data available with us. So எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா delta D and delta L கிடச்சிரும். Using delta D and delta L, you can easily find out the delta V by V also. ஓகேங்களா. So that is delta V. Sorry, delta V also you can easily find out. Right. So that is all about the
dimensional change that you are supposed to identify in a thin cylinder due to internal pressure. ஒரு internal pressureனால ஒரு சிலிண்டரில் ஏற்படக்கூடிய dimensional changesலாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத I have explained you with more than 5 problems. That is இதுவே ரொம்ப enough. Now moving on to the next topic. Thin cylinder subjected to internal pressure and torque. இவ்வளோ நேரம் நம்ம வந்து we spoke about only about this internal pressure மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். Now we are introducing a new concept called as torque. ஸோ இன்டர்னல் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு சிலிண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து ரெண்டு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணும் இல்லைங்களா. சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் தட் இஸ் சிக்மா 1 அண்ட் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 2. இது ரெண்டுமே வந்து மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். அதாவது ஒரு சிலிண்டர் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும் 90 டிகிரியில். மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் இன் த சென்ஸ் 90 டிகிரி. ஸோ இது கூட when you happen to have a torque also, ஒரு டார்க் கிரியேட் பண்ணுறீங்க ஒரு சிலிண்டரில் அப்படின்னா ஆப்வியஸ்லி there will be a shear stress. ஒரு சிலிண்டர் இப்படி முறுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது it is going to create a shear stress. ஸோ அப்போது now it is going to be acted upon by two mutually perpendicular stress and also shear stress. ஸோ இந்த மாதிரி shear stressஸும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த shear stress தான் வந்து is indicated by tau. இந்த கான்செப்ட் புரியணும் அப்படின்னா if you have looked at the videos of unit 1 pending portion, that is principal stress and principal strain பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா you will be able to understand this. Two principal stresses, that is sigma 1 and sigma 2, and then accompanied by a shear stress. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து டேரெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. டெரிவேஷன் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா 1 + சிக்மா 2 / 2, சிக்மா 1 - சிக்மா 2 / 2 ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் ரூட் ஆஃப் ப்ளஸ் டவு ஸ்கொயர். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இதில் சிக்மா 1ன்றது சர்க்கம்ஃபரன்ஷியல், சிக்மா 2ன்றது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் half ஆஃப் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிச்சா தான் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் maximum shear stress சரிங்களா. So moving on to the formal question directly problem. A thin cylindrical tube 80 mm internal diameter and 5 mm thickness is closed at its end and subjected to an internal pressure of 6 Newton per mm square. A torque of 2009600 Newton mm is also applied to the tube. Find the hoop stress, longitudinal stress, maximum and minimum principal stress and the maximum shear stress. So எல்லாமே கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. So diameter, thickness, pressure and then torque is given. Sigma 1 and sigma 2 கண்டுபிடிக்கிறது it is very easy, PD/2T and PD/4T. ஸோ ப்ரெஷர், டயமீட்டர், திக்னஸ் எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருக்கு. ஃபைண்டிங் இட் அவுட். சிக்மா 1 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சிக்மா 2 இஸ் ஆப்வியஸ்லி half ஆஃப் யுவர் சிக்மா 1, அல்லது சிக்மா 2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இட் இஸ் 2 times ஆஃப் சிக்மா 2 தான் வந்து சிக்மா 1. ஸோ சிம்பிளி சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் சிக்மா 2, அல்லது சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் சிக்மா 1. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். I hope you have seen that video and come to this video. ரைட்டுங்களா. ஓகே. ஸோ தென் ஃபைண்டிங் அவுட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ். இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வி நீட் டவ். ஸோ டவ் இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ டவ் கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஆர் சப்போஸ் டு ஈக்குவேட் டூ திங்ஸ். ஒன்று ஷியர் ஃபோர்ஸு, another ஒன் இஸ் டார்க். ஸோ ஷியர் ஃபோர்ஸும் டார்க்கும் நம்ம ஈக்குவேட் பண்ணால் தான் வந்து டவ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு சிலிண்டர் வந்து இப்படி டார்க் கொடுக்குறோம் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு இன்ட்டு அது ஆக்ட் ஆகக்கூடிய ஏரியா. ஸோ அந்த ஏரியா வந்து இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்றது டவ், அது ஆக்ட் ஆகக்கூடிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியாவை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா πd இன்ட்டு அலாங் இட்ஸ் திக்னஸ், அலாங் வித் இட்ஸ் திக்னஸ். சிம்பிளி πdன்னிங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் மாதிரி எலிமெண்ட் மாதிரி ஆகிடும். இந்த என்டையர் ஏரியா வேணும் அப்படின்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸை திக்னஸால் மல்லே பண்ணால் மட்டும்தான் அதோட ஏரியா கம்ப்ளீட்டாக கிடைக்கும், ஆக்ட் ஆகக்கூடிய ஏரியா. ஸோ டவ் இன்ட்டு பை இன்ட்டு டி. ஸோ இதுக்கான இது வந்து யூ கேன் சப்ஸ்டியூட் திஸ் டி அண்ட் டி, அதாவது டயமீட்டர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, திக்னஸும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் நம்மளுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டவ் நம்மளுக்கு கிடச்சிரும் 400 π டவ். ஸோ நவ் ஃபைண்ட் அவுட் த டார்க்.
ஸோ டார்க் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு சிலிண்டரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து டார்க் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஒரு ட்விஸ்டிங் மூமெண்ட்டு. ஸோ இந்த ட்விஸ்டிங் மூமெண்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர் பார்த்தீங்கன்னா அதோட ரேடியஸ். ஸோ இந்த டார்க்கை பெண்ட் பண்ணி ஆர் கோயிங் டு bring it to the center. ஸோ அப்படின்னும்போது ஒரு ட்விஸ்டிங் மூமெண்ட் கிரியேட் ஆகுது, ஒரு ட்விஸ்டிங் மூமெண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ட்விஸ்டிங் மூமெண்ட் இஸ் சிம்ப்ளி யுவர் ஷியர் ஃபோர்ஸ். இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் இல்லைங்களா. ஸோ இந்த ஷியர் ஃபோர்ஸ் இன்டூ இட்ஸ் ரேடியஸ் வில் கிவ் யூ த ட்விஸ்டிங் மூமெண்ட். that is simply torque. So shear force into அதோட radius, that is d/2. So shear force already கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 400 pi tau. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். d/2 simply your radius. ஸோ d கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்டிமேட்டாக நம்மளுக்கு டார்க் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டவ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா. நவ் ஈக்குவேட்டிங் த டூ வேல்யூஸ் ஆஃப் டார்க்கு, கொஸ்டினில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டார்க்கு and then நம்ம தியரிட்டிக்கலாக கண்டுபிடிச்ச டார்க்கு, that is 16,000 pi tau is equal to 20,09,600. ஸோ இதையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதிலேருந்து you will get the torque. ஸோ டார்க் வேல்யூ 40 Nm². ஸோ இனிமேல் நம்ம வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் அண்ட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ the maximum principal stress, minimum principal stress ஃபார்முலா ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்குது. சிக்மா 1 சிக்மா 2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தான் டவ் கண்டுபிடிச்சோம். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ வில் கெட் த வேல்யூஸ். வெரி சிம்பிள். அண்ட் தென் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், இது ரெண்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம், அதாவது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது வெரி ஈஸி. அகைன் சப்ஸ்டியூட்டிங் இட் இன் த ஃபார்முலா யூ வில் கெட் த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ. சரிங்களா. ரைட். So we have one more peculiar problem. The problem thoda will end up this video. We will continue with the rest of the content in the next video. This is quite interesting problem. A copper cylinder 90 cm long, 40 cm external diameter, and a wall thickness of 6 mm has its both end closed by its rigid blank flanges. It is initially full of oil at atmospheric pressure. Calculate the additional volume of the oil which must be pumped into it in order to raise the oil pressure to 5 Nm/mm² above the atmospheric pressure. For the copper, E, and for and the Poisson ratio is 1/3, and the bulk modulus of the oil is 2.6 × 10³ Nm/mm². என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்ளம். கொஸ்டினை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு காப்பர் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு எண்டுமே ஒரு ஃப்ளாஞ்சால் வந்து மூடப்பட்டிருக்கு. ஸோ சிலிண்டரோட டைமென்ஷனில் கொடுத்துட்டாங்க. 90 cm லாங், 40 cm எக்ஸ்டர்னல் டயமீட்டர், அண்ட் வால் திக்னஸ் ஆஃப் 6 mm. இனிஷியலாக இந்த சிலிண்டர் ஃபுல்லாக ஆயில் இருக்குது. தட் இஸ் மெயின்டைன் அட் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இருக்கும்போது தெர் வில் நாட் பி எனி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த சேஞ்ச் இன் டைமென்ஷன் ஆஃப் த சிலிண்டர். டைமென்ஷன் ஆஃப் சிலிண்டருக்கு எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அண்ட் தென் when there is an additional oil is pumped into the cylinder, additional oil பம்ப் பண்ணுறாங்க in order to raise the pressure to 5 Nm/mm² from the atmosphere. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லேருந்து அடிஷ்னலாக 5 Nm/mm² ப்ரெஷரை வந்து ஏற்றுறதுக்கு எவ்வளோ அடிஷ்னல் ஆஃப் ஆயிலை வந்து நம்ம வந்து உள்ளே பம்ப் பண்ணோம் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்கு, பாய்சன் ரேஷியோ கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் பல்க் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு பல்க் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் when we solve the problem, start solving the problem. So write down all the details, find out the volume which will be very useful, initial volume, that is pi/4 d²L. ஸோ இதிலேருந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் த வால்யூம். இப்போ என்ன அப்படின்னா, the increase in oil pressure, அதாவது ஆயில் ப்ரெஷர் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ? 5 Nm/mm². இப்போது இனிஷியலாக வந்து ஆயில் வந்து ஒரு சர்டன் அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் உள்ள மெயின்டைன் பண்ணியிருக்கு. அட்மாஸ்பியர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணும்போது சிலிண்டரோட வால்யூமில் எந்த விதமான சேஞ்சும் இருக்காது. இப்போ ஆயிலோட ப்ரெஷர் நம்ம வந்து அதிகரிக்கிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக கண்டிப்பாக சிலிண்டரோட வால்யூம் வந்து அதிகரிக்கும். பிகாஸ் யூ நோ இட் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சேஞ்ச் இன் டைமென்ஷன் ஆஃப் த சிலிண்டர் டியூ டு இன்டர்னல் ப்ரெஷர்னு ஒரு டாப்பிக்கில் ஒரு 4-5 ப்ராப்ளம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த கான்செப்ட் தான் இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போது ப்ரெஷரை வந்து அதிகரிக்கிறதுனால தேர் இஸ் எ சேஞ்ச் இன் வால்யூம். சரிங்களா. ஸோ அந்த சேஞ்ச் இன் வால்யூம் தான் வந்து வி ஆர் சப்போஸ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ இப்போது அந்த சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா, தட் இஸ் ΔV/V, சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். ஸோ இந்த இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் தான் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் பிகாஸ் திஸ் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர்
there is an increase in volume of the cylinder. So on the increase in volume of the cylinder தான் we are supposed to find out del V by V divided by the del V by V is equal to the change in volume by original volume ஓட ஃபார்முலா இருக்குது PD by 2TE into 5 by 2 minus 2 mu. ஸோ இதில் எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P வந்து given, D is also given in the question, E is given, thickness, Poisson ratio, initial volume கண்டுபிடிச்சு நம்ம pi by 4 D square. ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். you will get the volume to be 314.98 centimeter cube. 314.98 centimeter cube. ஸோ இது வந்து additional volume that is created because of the internal pressure that is raised to 5 Newton per mm square. அட்மாஸ்பியர் ப்ரெஷர்லேருந்து 5 நியூட்டன் per mm square அதிகரிக்கும் போது சிலிண்டரோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுங்களா, அந்த வால்யூம் தான் இது 314.98 சென்டிமீட்டர். இப்போது there is one more thing we are supposed to know. இப்போ இன்க்ரீஸ் ஆகிற வால்யூம்னால சிலிண்டரோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா, இந்த இன்க்ரீஸ் ஆகிற வால்யூம்னால உள்ளே இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆயில் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆயிலோட வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆயில் வந்து ஃபுல்லாக இருந்தது சிலிண்டரில். ப்ரெஷர் அதிகரிக்கிறதுனால இந்த கான்செப்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, we are increasing the pressure by adding additional volume of oil inside the cylinder. இதை நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து ப்ரெஷர் அதிகரிக்கிறதுனால ஆல்ரெடி மெயின்டைன் ஆகக்கூடிய வால்யூம் வந்து அதிகரிக்குது. அந்த வால்யூம் அதிகரிக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய ஆயிலோட வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. அந்த ஆயில் டிக்ரீஸ் வால்யூம் ஆஃப் ஆயில் டிக்ரீஸ் ஆகிறதும் ப்ளஸ் அதிகரிக்கிற வால்யூம் பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர், ரெண்டு வால்யூமும் சேர்த்து தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் எவ்வளோ உள்ளே அனுப்பணும் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ திஸ் பல்க் மாடுலஸ் ஆஃப் த ஆயில் is definitely going to help us in finding out this decrease in volume that is created because of the increase in volume of the cylinder. So increase in volume of the cylinder is creating a decrease in volume of the oil. Please understand, there is a different two concepts available here, two different concepts we are dealing with it here. So cylinder oda volume increase ஆகிறதுனால ஆயிலோட வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டெல்டா V2ன்னு எடுத்துக்கிறோம். So we know bulk modulus or formula K is equal to increase in oil pressure, that is K is equal to sigma by EV அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ சிக்மா is simply nothing but your oil pressure. டெல்டா EVன்றது வந்து சேஞ்ச் இன் the volumetric strain, that is delta V by V. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெல்டா V வந்து டெல்டா V2ன்னு எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் ஆல்ரெடி we have found out one டெல்டா V1ன்றது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பல்க் மாடுலஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இனிஷியல் வால்யூம் நம்மளுக்கு தெரியும், ப்ரெஷர் இஸ் ஆல்சோ நோனு, பல்க் மாடுலஸ் இஸ் ஆல்சோ நோனு. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் அ டெல்டா V டு பி 204.64 சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? ஸோ இதில் இந்த ரிசல்டன்ட் அடிஷ்னல் ஸ்பேஸ் கிரியேட்டட் இன் த சிலிண்டர் இஸ் the increase in volume of the cylinder plus decrease in the volume of the oil. Hope you understood the concept at last. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வால்யூம் ஆஃப் த சிலிண்டரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆயிலோட வால்யூமும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டு கேப்பையும் சேர்த்து தான் ஒரு வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த வால்யூம் தான் வந்து இட் இஸ் 314.98 + 204.64 519.62. இதுதான் வந்து அந்த additional volume of oil that we are supposed to pump inside the cylinder in order to raise the pressure of the cylinder to the pressure of the liquid to 5 Newton per millimeter square. Hope you understood. Right? So I will stop with this. Rest of the content we will see in the next video. Thank you.